ஆப்பிரிக்கா கண்டம் 2 உடைய போதுன்னு கிட்டத்தட்ட நீங்க நியூஸ் கேள்விப்பட்டீங்க. எஸ், உண்மைதான். ஆப்பிரிக்கா கண்டம் இன்னும் 10 மில்லியன் வருஷம் கழிச்சு 2 உடைஞ்சிடும். இப்ப நாங்க 7 கண்டங்களா இருக்கிற எங்க உலகத்துல 8வது கண்டமா ஒன்று வந்து. ஹலோ மேட்ஸ், ஹவையோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்க வித்தியாசமான ஒரு விஷயத்தை பத்தி கேட்க போறோம். எங்களோட பூமியை பத்தினது. ஆப்பிரிக்கா கண்டம் 2 உடைஞ்சு கொண்டிருக்கு. கேள்விப்படாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆப்பிரிக்கா கண்டம் ஏன் 2 உடையுதுன்றத பாக்குறதுக்கு முதல் டெக்டோனிக் பிளேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். நீ அப்பதான் உங்களுக்கு விளங்க ஏன் ஆப்பிரிக்கா கண்டம் உடையுது. டெக்டோனிக் பிளேட்ஸ் என்று சொல்றது எங்களோட பூமிக்கு அடியில் இருக்கிற கிரஷ்ல இருக்கு. அந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் தான் எங்களோட கண்டங்களை பிரிச்சு வச்சிருக்கு. இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் வந்து 3 வகையா நகரும். அதுல முதலாவது வகை எதுன்னா டைவர்ஜன் சொல்லுவாங்க. டைவர்ஜன் சொல்றது 2 பிளேட்ஸ் ஒன்றுல இருந்து ஒன்று பிரிஞ்சு போறது. இப்ப நேரா இருக்கிற பிளேட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு போகும்போது அது நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உருவாகும். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உருவாகும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2 மலைகளுக்கு நடுவுல பெரிய ஆறு ஓடுன மாதிரி பள்ளத்தாக்குகள் இருக்கும். ஸோ இந்த டைவர்ஷனால நடந்ததுதான் அந்த பள்ளத்தாக்குகள் உருவானது. 2வது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் சொல்ற ஒன்றோட ஒன்று விலகி சென்றது. ஒன்று வந்து லெஃப்ட் போனா இன்னும் வந்து ரைட் போகும். அத மாதிரி தான் ஒன்றோட ஒன்று விலகி போறது. அந்த நிகழ்வு நடக்கும்போது பிரிந்து செல்லும். ஒன்றிலிருந்து ஒன்று வந்து எதிர் திசைகள்ல பிரிந்து செல்லும். அப்ப நடுவுல வந்து மேடு பள்ளங்கள் உருவாகும். 3வதா சொல்றது கன்வர்ஷன் சொல்லி. இது வந்து ஒரு தட்டு இன்னொரு தட்டுக்கு மேல போகும். இல்லாட்டி சொல்லும் இன்னொரு தட்டு கீழே போகும் சொல்லி. ஸோ இந்த இடத்துல தான் புதிய மலைகள், நிலநடுக்கங்கள் உருவாவதற்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த உலகம் உருவான போது எந்த ஒரு கண்டமே பிரிஞ்சு இல்லை. எல்லாமே ஒன்றா சேர்ந்து பெரிய ஒரு சூப்பர் கண்டினென்டா தான் இருந்தது. ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் இருந்தது. அதுக்கு பிறகு பிளேட்ஸ் எல்லாம் பெரிய 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 கண்டங்கள் இப்ப இருக்கிற மாதிரி உலகத்தின் தோற்றம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து பூமிக்கு அடியில இருக்கிறது அந்த பிளேட்ஸ். அந்த பிளேட்ஸ் எங்க இருக்குன்னா பூமியோட கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. பூமிக்கு கீழே நிறைய லேயர்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு லேயர்ஸ்லயும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் தான் டெக்டோனிக் பிளேட்ஸ். பூமியை எடுத்துக்கொண்டீங்கன்னா பூமியில இருக்கிற சவுத் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, இது 2 எடுத்து பாத்தீங்கன்னா 2 கண்டங்களையும் பசில்ல வச்ச மாதிரி கிட்டத்தட்ட 2மே ஒட்டி 2மே ஒண்டா இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. 2மே திருப்பி மற்ற பக்கம் வச்சிங்கன்னா 2மே ஒட்டுப்படும். அந்த அளவுக்கு ஃபிட்டா 2மே பசில் மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா யூரோப் அண்ட் ஏசியா 2மே ஒண்டா இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. சவுத் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ஏசியா, யூரோப், ஆஸ்திரேலியா, இது எல்லாமே ஒன்றா தான் இருந்திருக்கு. அதுக்கான அடையாளங்களை நீங்க மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா பசில் மாதிரி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒட்டுப்படும். இந்த சூப்பர் கான்டினென்ட்க்கு முந்தி எல்லாருமே பேர் சொன்னது பேஞ்சியான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஞ்சியா தான் எல்லா கண்டங்களையுமே ஒன்றா இணைச்சு வச்சிருந்த ஒரு எரா. ஸோ பேஞ்சியா எரான்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் டைனோசர் எல்லாம் வாழ்ந்தது. பேஞ்சியா எப்போ உடைய தொடங்கினா கிட்டத்தட்ட 200 to 240 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னால தான் உடைய தொடங்கினது. எல்லா கண்டங்களும் ஒன்றா இருந்தப்போ பேஞ்சியா என்று சொன்ன அந்த சூப்பர் கண்டினென்ட் கண்டம்னு சொல்லுவாங்க. அந்த கண்டம் 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு இப்ப இருக்கிற பூமியோட உருவத்தை வந்து உருவாக்கினதே அந்த பேஞ்சியா, இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் தான். டெக்டோனிக் என்று சொல்ற வார்த்தை என்னத்தை குறிக்குதுன்ற பூமியின் அமைப்பையும் அதில் நடக்கிற நிகழ்வுகளையும் தான் குறிக்குது டெக்டோனிக் சொல்றது. பூமியோட நிலநடுக்கத்துக்கு காரணமும் இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் தான். இது ஒன்று கொண்டு உராயும் போது இல்ல ஒன்றின் மேல் ஒன்று ஏறும் போது நிலநடுக்கங்கள் உருவாகும். பெரிய பெரிய சுனாமிகள் உருவாகிறதுக்கு காரணமும் இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் தான். நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா 2004ஆம் ஆண்டு வந்த சுனாமியில சுமத்ரா தீவுல ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான காரணம் இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் ஒன்றோட ஒன்று உராய்ந்தது. அதாவது ஒன்று மேல போய் ஒன்று கீழே போயிடும். அதனால பூமி அந்த இடத்துல மேல எழுப்பினதால அதுல வந்த ஃபோர்ஸால தண்ணி எல்லாம் எல்லா பக்கத்தாலையும் சிதறடிக்கப்பட்டது. அது சுனாமி அலையா உருமாறி நிலப்பகுதிகளில் பூந்துட்டு. ஸோ கண்டங்கள் பிரிகிறதுலையும் சேர்றதுலையும் மலைகள் உருவாகிறது, தீவுகள் உருவாகிறது, இதுல டெக்டோனிக் பிளேட்ஸ் பங்குதான் முதல் இடத்துல இருக்கு. டெக்டோனிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்ஸால தான் இந்த உலகத்துல என்ன நடக்குது என்ன நடக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்குது. கண்டங்கள் 2 உடையணுமா ஒன்றா சேரணுமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த கிரஸ்ட்ல இருக்கிற டெக்டோனிக் பிளேட்ஸ் தான். இந்த மேல இருக்க படத்தை பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான் எந்தெந்த பிளேட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு தெளிவா போட்டிருக்கு. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா விளங்கும். பிளேட்ஸ்கள் இப்படித்தான் அமைந்திருக்கு ஒன்றோடு ஒன்று முட்டி. இப்ப ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்க ஆப்பிரிக்கன் பிளேட் வந்து மூவ் ஆக வலிக்கிட்டு இருக்கு. ஸோ அது மூவ் ஆக என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல பெரிய பிளவு வந்து ஏற்படுது. ஸோ இந்த பிளவு வந்து உடனே ஏற்படாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த கண்டங்கள் மாறுபடுதல், கண்டங்கள் நகர்வு வந்து உடனே நடக்காத விஷயம் உண்டு. இதுக்கு பல பில்லியன் வருஷம் ஆகும். மெதுவா தான் இது நகரும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா தான் இன்னும் 10 மில்லியன் வருஷத்துல தான் இந்த ஆப்பிரிக்கா கண்டம் 2 உடையும். ஆனா இப்பவே கோடுகள் விழ ஆரம்பிக்கும். ரொம்ப மெதுவா தான் இது நடக்கும். கோடுகள் அதாவது விரிசல்கள் விழ ஆரம்பித்த வைக்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கண்டம் தனியா பிரிய போகுது. மேல இருக்க படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தெல்லாம் தெளிவா போட்டிருக்கு. இந்த கண்டம் வந்து தனியா பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எப்ப ஸ்டார்ட் ஆனதுன்னா 2005ஆம் ஆண்டு தான் ஸ்டார்ட் ஆனது. 2005ஆம் ஆண்டு 60 கிலோமீட்டர் நீளமான ஒரு விரிசல், 8 மீட்டர் அகலத்துக்கான ஒரு விரிசல் 10 நாள்ல நடந்து முடிச்சிச்சு. இந்த விரிசல் நடந்த கோடுல வந்து புதுசா ஒரு ஓஷன் இல்லாட்டி ஒரு கடல் உருவாகும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது பிரிஞ்சா தெற்கு எத்தியோப்பியா,
சோமாலியா பகுதிகளில் இருந்து ஒரு சில நிலப்பகுதிகள் வந்து பிரிஞ்சு தனி தீவுகளாக மாறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அந்த தீவுகள் என்ன நடக்கும்னா, அந்த தீவுகள் இந்தியாவை நோக்கி நகரும். இந்திய பெருங்கடல்ல தான் இந்த நிகழ்வு நடக்குது. ஸோ அந்த இடத்துல உடைஞ்ச தீவுகள் என்ன செய்யும்னா மெதுவாக நகர ஆரம்பிக்கும் இந்தியாவை நோக்கி. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இதை நாங்கள் தெளிவா புரிஞ்சுக்கொண்டா, இந்த கண்டினென்டல் ட்ரிஃப்ட் எப்படி நடக்குது, அதாவது கண்டங்கள் பிரிதல் எப்படி நடக்குன்றதை தெளிவா தெரிஞ்சுக்கொண்டா உங்களுக்கு ஏன் பூகம்பம் வருது, ஏன் எரிமலை வெடிக்குது, ஏன் சுனாமி வருதுன்றெல்லாம் ஈஸியா புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி அவங்க ஒரு கணிப்பை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கடலுக்கு அடியில நடக்கிறதால யாருக்குமே பெருசா மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மெதுவா நகர ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படும் போதுதான் எல்லாருக்கும் தெரிய வரும். அந்த பெரிய வெடிப்பின் போது பெரிய ஒரு அழிவும் வரும். ஒரு சுனாமி வரலாம், அந்த இடத்துல இருக்கிற மக்கள், அந்த இடத்துல இருக்கிற வீடுகள், இல்லாட்டி ஏதாவது பெரிய நிலப்பரப்புகள், தோட்டங்கள் எல்லாம் உள்ளுக்கு போகலாம். இப்படிப்பட்ட பெரிய அபாயங்களும் ஏற்படும். டைனோசர் வாழ்ந்த காலத்துல தான் இந்த கண்டினென்டல் ட்ரிஃப்டும் நடந்தது. அப்படி நடக்க சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கால கொஞ்சம் டைனோசர், ஒரு வகையான டைனோசர்ஸ், இந்த ஏசியா, யூரோப், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியால எல்லாம் வகையான டைனோசர்ஸ் எல்லாம் வந்து பிரிஞ்சு வாழ்ந்தது. நீங்க படிமங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஏசியாவில் இருக்கிற டைனோசருக்கும் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற டைனோசருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க எங்களோட குமரி கண்டம் சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும். குமரி கண்டம் இன்னும் கடலுக்கு அடியில தான் இருக்கு. ஆனா அது ஒரு கண்டம், பெரிய ஒரு கண்டம். அந்த இந்தியன் ஓஷன்ல இருக்கிற பிளேட்ஸ்ல இருந்த கண்டம் இப்ப கடலுக்கு அடியில இருக்கு. டெக்டோனிக் பிளேட்ஸ் மாற்றங்களால் நடந்த விஷயம் தான் அந்த கண்டம் உள்ள போறதுக்கான காரணம். இமயமலையும் அப்படிதான் உருவானது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்ஸால தான் எங்களுக்கு மேலும் மோட்டிவேஷனா இருக்கு இன்னும் புது வீடியோ போட. நன்றி.